தேவரும் எம்ஜிஆரும் கூட்டு சேர்ந்து கலை உலகத்திற்குள் விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்களோ அன்னைக்கே நமக்கு நல்ல நேரம். நமது கலாச்சாரம் பண்பாடு மெருகூட்டப்படும். ஆபாசம் இருக்காது, வன்முறை இருக்காது. குடும்பத்தோட எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் தேவர் எம்ஜிஆர் சேர்ந்து பல படங்களை கொடுப்பாங்க. விவசாயி படத்தை ஒரு வெறும் பொழுதுபோக்கு படமாக எடுக்காம விவசாயம் உன்னதமானது, விவசாயி முன்னேற வேண்டும், விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து அந்த படத்தை அன்றைக்கே எடுத்திருக்காங்க. முதல்ல கூட விவசாயி படத்துக்கு மறுபிறவின்னு தான் பேர் வச்சாங்க. ஏன்னா எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்ட பிறகு இவர் பிழைப்பாரா மாட்டாரா என்கின்ற எண்ணத்தில் அவர் பிழைத்து மறுபிறவி எடுத்து வந்துவிட்டார் என்பதை ஆதரிக்க மறுபிறவி என்றுதான் படத்தின் தலைப்பை வைத்தார்கள். மருதகாசி இந்த படத்துல கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு சொல்லி, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி ஆயா விவசாயி எங்க கொண்டே வச்சாருவாரு விவசாயிய. அதுல இன்னொன்னு எம்ஜிஆர் சொல்லுவார் ஒரு இடத்துல வசனம், பாருங்க, நெல்லு விளையிற பூமியில நெல்லு தான் விளையணும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நீங்க அங்க ஒரு கமர்ஷியல் பயிரை போட்டு பொருளாதாரத்தை பெருக்க நினைச்சீங்கன்னா அதை நான் சும்மா விட மாட்டேன். பாரு என்ன தத்துவங்க. சின்னப்பா தேவர், எம்ஜிஆர், கவிஞர் மருதகாசி இது மாதிரி சான்றோர்களை நாம வணங்கணும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க சினிமாங்கிற பேர்ல நல்ல விவசாயம் பண்ணாங்க. இன்னைக்கு தேவர் பிலிம்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நாயகனாக கொண்டு உருவாக்கி தந்த விவசாயி படத்தினுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவில். பாருங்க, என்னைக்கு தேவரும் எம்ஜிஆரும் கூட்டு சேர்ந்து கலை உலகத்திற்குள் விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்களோ அன்னைக்கே நமக்கு நல்ல நேரம். காரணம், எம்எம்ஏ சின்னப்பா தேவர் எம்ஜிஆரை வச்சு கிட்டத்தட்ட 16 படங்கள் உருவாக்கி கொடுத்திருக்காரு. தேவர் எம்ஜிஆர் காம்பினேஷன்ல விளைந்த படங்கள் எல்லாமே நாம் கொடுத்து வைத்ததனால் கிடைத்தவை. இந்த விவசாயி படத்தில் என்ன அருமையை பார்க்க போறோம்னு கேட்டா, பொதுவா தேவர் காம்பினேஷன் அது எம்ஜிஆர் நடிச்சாலும் சரி, வேற யார் நடிச்சாலும் சரி, ஒவ்வொரு படத்திலையும் ஏதாவது ஒரு மிருகத்திற்கு முக்கியத்துவம் இருக்கும், அல்லது ஒரு பறவைக்கு முக்கியத்துவம் இருக்கும் இல்லையா? ஒன்று யானை நடிக்கும், இல்லை புலி, சிங்கம், பாம்பு, மயில், நாய், குதிரை, இப்படி ஏதாவது ஒரு விலங்கு இனத்திற்கோ பறவை இனத்திற்கோ அங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்கும். எம்ஜிஆர் நாயகன் என்றால் எம்ஜிஆருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமோ அவ்வளவு முக்கியத்துவம் அந்த படத்தில் எம்ஜிஆரோடு இணைந்து நடிக்கக்கூடிய அந்த விலங்கினத்திற்கும் இருக்கும். இதுதான் தேவர் பிலிம்ஸ். ஆனால் எம்ஜிஆரும் தேவரும் உருவாக்கி தந்த விவசாயி படத்தில் எந்த மிருகம் இருக்கிறது? எந்த மிருகத்திற்கும் முக்கியத்துவம் தரவில்லை. பாருங்க, இது நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய பாயிண்ட். எத்தனை படங்கள் உருவாக்கினாலும் தேவரும் எம்ஜிஆரும் ஏதாவது ஒரு விலங்கு, அது மட்டுமல்ல குடும்ப பாங்கான கதை அமைப்பு இருக்கும். நமது கலாச்சாரம் பண்பாடு மெருகூட்டப்படும். ஆபாசம் இருக்காது, வன்முறை இருக்காது. குடும்பத்தோட எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் தேவர் எம்ஜிஆர் சேர்ந்து பல படங்களை கொடுப்பாங்க. அதுல விவசாயி படத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அங்க ஒரு விலங்கை கொண்டு வரணும்னு ஆசைப்படல. விவசாயி படத்துல நல்ல குடும்ப கதை பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விவசாயி படத்தில் முழுக்க முழுக்க விவசாயி, உழவு, உழவன், இந்த தொழில்துறைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க நினைச்சதுனால தான் இந்த விவசாயி படத்தில் வேற விலங்கு பறவைன்னு சொல்லி அப்படி ஒரு ட்ராக் இவங்க ஏற்படுத்திக்கிடவே இல்லை. அப்போ விவசாயத்தை எந்த அளவிற்கு எம்ஜிஆரும் தேவரும் உணர்ந்து விவசாயி அப்படின்னு கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. இன்னைக்கு உலக அளவில் சொல்லுவாங்க, ஒரு நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது என்றால் எதை அடிப்படையாக வச்சு சொல்லுவாங்க தெரியுமா? சல்ஃபூரிக் ஆசிட், அதாவது கந்தக அமிலம், அதாவது H2SO4. இந்த கந்தக அமிலத்தை எந்த நாடு அதிகமாக பயன்படுத்துகிறதோ அந்த நாடே பொருளாதாரத்தில்
தொழில்துறையில் வளர்ந்த நாடாக கருதப்படும் சொல்லி இப்போ ஒரு பொருளாதார பேஸ் இருக்கு. காரணம் என்ன? கந்தக அமிலம் அதிகமாக பயன்படுகிறது என்றால் அங்கே இண்டஸ்ட்ரி, தொழிலகங்கள் நிறைய வளர்ந்து ஓங்குதுன்னு அர்த்தம். அப்போ தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம், விவசாயம் பின்தள்ளப்படும். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை என்பது H2SO4 கந்தக அமிலத்தை பேஸ் பண்ணி நடக்கக்கூடியதா? ஒரு ஏழை விவசாயி ஒவ்வொருத்தருடைய வயிற்றுலையும் நம்ம இறைப்பையில் HCl இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டினுடைய இந்த தன்மை தான் ஜீரணத்திற்கு. ஆக ஜீரணத்திற்கு பயன்படக்கூடிய HCl உடைய அளவு எப்படி இருக்கிறது? ஏழை விவசாயி வறுமையில் உழன்று கொண்டிருக்கிறான். விவசாயத்தில் அவனுக்கு முன்னேற்றம் இல்லை. அவன் இறப்பையில் ஊறுகின்ற HCl உடைய தன்மை என்ன? அது எந்த அளவிற்கு ஜீரணத்திற்கு பயன்படும்? முதலில் அவன் வாழ்க்கை ஜீரணிப்பதாக அமைந்திருக்கிறதா என்று எண்ணி உலக பொருளாதாரம் H2SO4 என்கின்ற கந்தக அமிலத்தை அடிப்படையாக அல்லாமல் HCl சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் விவசாயி படத்தை உருவாக்கியிருக்காங்க. அடிப்படையை ஆராய்ந்து விவசாயி படத்தை ஒரு வெறும் பொழுதுபோக்கு படமாக எடுக்காம, விவசாயம் உன்னதமானது, விவசாயி முன்னேற வேண்டும், விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து அந்த படத்தை அன்றைக்கே எடுத்திருக்காங்க. இப்போ திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் இருக்கு. அதில் 104வது அதிகாரம் உழவு. இந்த உழவுங்க கூட அதிகாரத்தில் திருவள்ளுவன் 10 குறட்பாக்களை வடித்து கொடுத்திருக்கிறான். இந்த 10 குறட்பாக்களில் உழவுதான் உலகத்தில் தலை சிறந்தது, உழவன்தான் தலையானவன் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்லி இருக்கிறான். ஆக உலகமே ஒட்டுமொத்தமாக கவனிக்கப்பட வேண்டியது விவசாயி, விவசாயம், விவசாயியினுடைய வாழ்க்கை, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு. இதுதான் உலகமே ஒட்டுமொத்தமாக கவனிக்கப்பட வேண்டிய மூல காரணம் என்பதை இப்போ ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கே இதை அடிப்படையாக வைத்து எம்ஜிஆரை நாயகனாக வைத்து விவசாயிங்க கூடிய படத்தை தேவர் உருவாக்கியிருக்காரு. நீங்கள் தயவு செய்து இந்த விவசாய படம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை புரிந்து நாம் எம்ஜிஆரையும் தேவரையும் என்றென்றும் வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு விவசாயத்தோட அருமை பெருமை அத்தனை பேருக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி ஊட்டப்படுகிறது. ஆனால் அன்றைக்கே ஒரு விழிப்புணர்ச்சியாக, ஒரு விழிப்புணர்ச்சி படமாக விவசாயத்தை காக்க வேண்டும், விவசாயம் வளர வேண்டும், விவசாயி செழித்து ஓங்க வேண்டும், ஒரு விவசாய குடும்பத்தினுடைய வாழ்க்கை பொருளாதாரம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் தான் விவசாயி என்றால் இன்றைக்கு நினைச்சு பாருங்க. இது அன்றைக்கே இதில் இன்னொன்று பண்ணாங்க தெரியுமா? இந்த படத்தில் பாட்டு எழுதணும்னு சொல்லி கவிஞர் மருதகாசி, அவர் வேளாண் கவிஞர், விவசாய கவிஞர்னு கையெடுத்து கும்பிடுறோம். ஏன்னா அப்படி வேளாண் துறையை அடிப்படையாக கொண்ட பாடல்கள் பல கொடுத்துருக்காரு. இந்த விவசாய படத்திலே கொடுத்துருக்காரு. இது மாதிரி எத்தனை பாடல்கள். ஆக அந்த விவசாய கவிஞர் மருதகாசி சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை தொட்டு வெற்றி அடைந்து விட்டு அள்ளி பெற்ற பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நொடிஞ்சு போய் எல்லாத்தையும் இழந்து, பேரு புகழ் எல்லாத்தையும் இழந்து மருதகாசி பழையவனின் தன் சொந்த கிராமத்திற்கே விவசாயம் செய்ய போய்விட்டார். ஒரு 6 ஆண்டுகள் மருதகாசி சினிமாவை நினைக்கவில்லை, சினிமா மருதகாசியை நினைக்கவில்லை. கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கார். 6 ஆண்டுகள் சினிமாவுக்குள்ளே அவர் இல்லை. இப்போ எம்ஜிஆரும் தேவரும் சேர்ந்து விவசாய படத்தை உருவாக்கி இப்போ மருதகாசியை நினைச்சு பார்க்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்ததே நமக்கு யோகம். இப்போ மருதகாசியை நினைச்சு பார்த்தாங்க பாருங்க, அது மேலும் நமக்கு கிடைத்த யோகம். மருதகாசியை மீண்டும் சினிமாவுக்குள் வரவழைக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, படத்தின் பெயர் விவசாயி. விவசாயத்தின் அருமை பெருமைகளை தெரிந்து பாட்டெழுத தெரிந்த ஒப்பற்ற கவிஞர் மருதகாசி என்பதை உணர்ந்ததால் எம்ஜிஆரும் தேவரும் மீண்டும் மருதகாசியை வரவழைத்து விவசாயி படத்தில் பாட்டு எழுத சொன்னாங்கன்னா, அந்த விவசாயி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு இவங்க நேசிக்கிறாங்க, மதிக்கிறாங்கன்னு பாருங்க. முதல்ல கூட விவசாயி படத்துக்கு மறுபிறவின்னு தான் பேர் வச்சாங்க. ஏன்னா எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்ட பிறகு இவர் பிழைப்பாரா மாட்டாரா என்கின்ற எண்ணத்தில் அவர் பிழைத்து மறுபிறவி எடுத்து வந்து விட்டார் என்பதை ஆதரிக்க மறுபிறவி என்றுதான் படத்தின் தலைப்பை வைத்தார்கள். ஆனால் விவசாயத்தின் மீது ஈடுபாடு கொண்டு இது விவசாயத்தை உய்ய இந்த படம் ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்று விவசாயி என்று பெயரிட்டு மருதகாசியை வரவழைத்தார்கள். மருதகாசி இந்த படத்தில் வந்து கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு சொல்லி, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி ஆயா விவசாயி எங்க கொண்டே வச்சாருவார் விவசாயிய.
நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். உடுமலை நாராயண கவிராயர் இந்த பாட்டு எழுதுறாரு. விவசாயி படத்தில் விவசாயத்தை மையமாக வைத்து நற்கருத்துக்களோடு பாடல்களை அள்ளி குவிக்கிறாங்க. அப்போ விவசாயத்திற்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ஜிஆருக்கு அப்பா மேஜர் சுந்தரராஜன். படம் ஆரம்பித்து அது வரைக்கும் எம்ஜிஆரோட கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எம்ஜிஆரோட கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆக போகுது ஒரு பாட்டில். எப்போவுமே எம்ஜிஆர் படங்களில் எம்ஜிஆர் முதல் காட்சியில் அறிமுகமாகறாரு பார்த்தீங்களா, அது ஒன்று பாட்டில் இருக்கும், அந்த ஃபைட்டில் இருக்கும். இதைத்தான் இப்போவுமே எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த எம்ஜிஆர் அறிமுகக்கூடிய துவக்க காட்சியிலேயே மக்களின் யோகோபித்த கைதட்டல்களை பெற்று விடுவார். இப்போ எம்ஜிஆரோட எப்போ மேஜர் சுந்தரராஜன் சொல்லுவார் தன்னுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு, என்னையா பொல்லாத படிப்பு பையங்க படிக்கிறாங்க, டாக்டரா இன்ஜினியரா கலெக்டரா அதான் இதான், ஏன் மகன் என்ன படிப்பு படிச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கட் பண்ண அடுத்த சீனு விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு எம்ஜிஆர் டிராக்டர்ல உழுதுகிட்டு வருவார். அந்த பாட்டில் என்னமெல்லாம் சொல்றாங்க. ஆக எம்ஜிஆரை பெற்றதால் அவங்க அப்பா மேஜர் சுந்தரராஜன், என் மகன் டாக்டருக்கு படிக்கலையா, இன்ஜினியருக்கு படிக்கல, அதுக்கு படிக்கல, இதுக்கு படிக்கல, என் பையன் விவசாயத்திற்கு படிச்சிருக்கேன் சொல்லி அதில் மரதட்டி காட்டுறாரு. அப்படி கட் பண்ண இந்த பாட்டு வருது. இதில் என்னமெல்லாம் சொல்றாரு விவசாய கவிஞர் மருதகாசி எழுதிக்கார் அந்த பாட்டை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். என்னங்க வெளிநாட்டில் அயல் நாட்டில் நம்மளுடைய மதிப்பு உயர்றதுக்கு அப்படி இப்படி அந்த வேலை இந்த வேலை அதெல்லாம் வேண்டாம். ஒழுங்காக உனக்கு கிடைச்சக்கூடிய இந்த லேண்டு பொண்ணு விளைகிற பூமிடா இந்தியாவில், அதில் பாடுபடு, உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். அதில் எப்படி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. அந்த பொறுப்புள்ள பெரியோர்கள்னு காந்தியை காட்டுவாங்க, நேரை காட்டுவாங்க, இந்திரா காந்தியை காட்டுவாங்க, காமராஜரை காட்டுவாங்க, பேரறிஞர் அண்ணாவை காட்டுவாங்க. இந்த பொறுப்புள்ள பெரியோர்கள் எந்த அளவுக்கு பொறுப்புள்ள பெரியோர்களாக எம்ஜிஆரும் தேவரும் நினைத்திருந்தால் இப்படி பொறுப்பான பாடல்களை, விவசாயி என்கின்ற பொறுப்பான படத்தை எடுத்து கொடுத்திருப்பார்கள். ஆக அந்த நாளிலேயே எம்ஜிஆர் என்கின்ற இளைஞன் ஒரு விவசாயத்திற்கு பட்டய படிப்பு படித்தவர். அவ்வளவு படித்துவிட்டு விவசாய வேலைகளில் ஈடுபடுகிறார், உழவு செய்கிறார், விதை விதைக்கிறார், நாற்று நடுகிறார் அப்படின்னு ஹீரோ கேரக்டரை கொண்டு போறாங்க. முழுக்க முழுக்க விவசாயத்தை, அதன் அழுத்தத்தை சொல்ல நினைத்தவர் சின்னப்பா தேவர் தனக்கே உரிய பாணி ஸ்டைலில் எந்த விலங்கையும் கொண்டு வரல. ஏன்னா ஒரு விலங்கு கொண்டு வந்தால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த விவசாயிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் டைவர்ட் ஆயிரும். எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க பாருங்க. உடுமலை நாராயண கவிராயரை வச்சு நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும், வளர்க்கணும், பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும். இப்படி எந்த இடத்துல என்னென்ன விதையை விதைக்கணும். எங்க விவசாயம் பண்ணாதான் விவசாயம் இல்லைங்க, எந்த நல்லது பண்ணாலும் அது விவசாயம் தான் பேர். ஆக முழுக்க முழுக்க எம்ஜிஆர் என்கிற கதாபாத்திரத்தை விவசாயியா வச்சு, அதில் இன்னொன்று எம்ஜிஆர் சொல்லுவார் ஒரு இடத்துல வசனம், இங்கே பாருங்க, நெல் விளையிற பூமியில் நெல் தான் விளையணும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நீங்கள் அங்கே ஒரு கமர்ஷியல் பயிரை போட்டு பொருளாதாரத்தை பெருக்க நினைச்சிங்கன்னா அதை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. என்ன தத்துவங்க. ஏன்னா உணவுக்கு நெல் முக்கியங்க. நெல் விளையிற இடத்துல நெல் தான் விளையணும், நெல் தான் முளைக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நெல்லை விளைவிக்காம மாற்று பயிருக்கு போயிட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது? நாம் விஞ்ஞானியாக இருந்தாலும், இந்த நாட்டை ஆளுகின்ற அரசனாக இருந்தாலும், விவசாயி அங்கே லேண்டில் கை வைக்கலைன்னு அங்கே நம்ம எதில் கை வைக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஆக அந்த படம் முழுக்க விவசாயத்தை பேஸ் பண்ணி விவசாயி முன்னேற வேண்டும், விவசாயினுடைய முக்கியத்துவம் என்னன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லி அதில் குடும்ப கதையை உண்டு பண்ணி படம் முழுக்க விவசாயம், பாத்தி கட்டுவது, மடை வெட்டி நீர் பாய்ச்சுவது, செடிகளுக்கு மருந்து அடிப்பது, மருந்து தெளிப்பது, இது மாதிரியான காட்சிகளை அமைத்து முழுக்க முழுக்க விவசாயத்தை கை ஓங்க செய்திருப்பார்கள். 6 வருஷமா சினிமா ஃபீல்டை விட்டு காணாம போன மருதகாசியை வேளாண் கவிஞரை பழையபடி விவசாய படத்துக்கு கொண்டு வராங்க. இந்த 6 வருஷத்தில் அவர் விவசாயத்தை டெவலப் பண்ணிட்டாரு. அந்த விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சிட்டாரு. அந்த முக்கியத்துவத்தை அறிஞ்சு வந்த கையோட விவசாயில பாட்டு போட்டார் பாருங்க. என்னங்க
வணங்கணுங்க. சின்னப்பா தேவர், எம்ஜிஆர், கவிஞர் மருதகாசி இது மாதிரி சான்றோர்களை நாம் வணங்கணும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க சினிமாங்கிற பேரில் நல்ல விவசாயம் பண்ணாங்க. இப்போவும் நீங்கள் விவசாயி படத்தை நினச்சி பாருங்கள். சின்னப்பா தேவர் எந்த விலங்கையும் உள்ளே சேர்க்காததற்கு காரணம் இதுதான். முழுக்க முழுக்க விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதில் வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆனாலப்பட்ட எம்ஜிஆரையே கதாநாயகனாக வைத்து எம்ஜிஆரை வைத்துக்கொண்டு விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆக முழுக்க முழுக்க விவசாயி படத்தில் விவசாயம், விவசாயி, உழவு, உழவு என்கின்ற தொழில், அதனுடைய மேம்பாடு, அதை சித்தரித்தே முழு கதையும் முழு படமும் நமது கலாச்சாரம் பண்பாடு மாறாமல். இன்னைக்கு நம்ம அங்கே விவசாயிகள் போராட்டம், இங்கே விவசாயிகள் பிரச்சனை, இங்கே விவசாயிகள் தற்கொலை. எல்லாரும் விவசாயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நாட்டில் எந்த சட்ட திட்டம் வகுத்தாலும் விவசாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு புரட்சிக்காரர்களா மறுமலர்ச்சிக்காரர்களா நம்ம குரல் கொடுக்கிறோம். எப்பவே குரல் கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க நாமும் ஒன்று விவசாய வேலை செய்வோம், இல்லைன்னா விவசாய வேலை செய்கின்ற விவசாயியை வணங்குவோம், துதிப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.